நடைபெற்று கொண்டிருக்கிற சிட்லப்பாக்கம் செம்பாக்கம் பகுதி கழகத்தின் சார்பில் நடைபெறுகிற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற தலைவர், மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களே, அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய தலைவர், முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா அவர்களே, கழக மகளிர் அணியின் துணை செயலாளர் அருமை சகோதரி கனிதா சம்பத் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அண்ணன் தன்சிங் அவர்களே, முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் கழகத்தின் மூத்த முன்னோடி அண்ணன் NC கிருஷ்ணன் அவர்களே, இந்த பகுதியினுடைய செயலாளர் முன்னாள் தலைவர் அருமை சகோதரர் மோகன் அவர்களே, மாவட்ட மாணவர் அணியினுடைய செயலாளர் செம்பாக்கம் சாந்தகுமார் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய இந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கிற பகுதி செயலாளர்களே, ஒன்றிய செயலாளர்களே, மாவட்ட அணி நிர்வாகிகளே, பிற அணிகளின் மாவட்ட கழக செயலாளர்களே, கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தமிழ்நாட்டிலேயே அதிகமான போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற மாவட்டம் இந்த மாவட்டம்தான். இந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்கள், அருமை சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள், இந்த மாநகராட்சியினுடைய கவனத்திற்கும் அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கும் சில பிரச்சனைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அதிகமான போராட்டங்களை நடத்தி அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறார். ஆனால் என்ன பேசினாலும் என்ன ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் எருமை மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி, என்ன வேணாலும் சொல்லுங்க, அது எருமை மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி அப்படியே அசையாமத்தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்சியைத்தான் கண்டிப்பதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். தாம்பரம் மாநகராட்சியை பற்றி நம்முடைய அருமை சகோதரர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களும் அருமை சகோதரர் சின்னையா அவர்களும் உங்களிடத்திலே ரொம்ப விவரமாக பேசினார்கள். தம்பி சாந்தகுமாரும் ரொம்ப விவரமாக சொல்லி இருக்கிறார். தமிழ்நாடு முழுவதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அவலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் ஏற்கனவே புரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த மாநகராட்சிக்கு பாதாள சாக்கடை திட்டம் என்பது அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலே போடப்பட்ட திட்டம். பூங்காக்களை கொண்டு வந்தது, இன்னும் பல்வேறு அடிப்படை தேவைகளை எல்லாம், ஏரிகளை சீரமைத்தது, அம்மா உணவகம் தந்தது, பல்வேறு பணிகளை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியும் தொடர்ந்து இந்த மக்களுக்கு சேவை புரிந்திருக்கிறார்கள். ஆனால் கொண்டு வந்த திட்டத்தையே மூடி மறைக்கக்கூடிய அளவுக்கு அதையெல்லாம் கிடப்பிலே போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், நீங்கள் கிடப்பிலே போட்டால் இன்னும் 1.5 ஆண்டு காலத்தில் எங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வருவார். அப்போது நீங்கள் கிடப்பிலே போட்ட திட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் புத்துயிர் கொடுப்போம். அத்தனையும் திறக்கப்படும், அத்தனை திட்டங்களும் செயல்படுத்தப்படும். எதற்காக நிறுத்துகிறீர்கள்? அது அரசாங்க பணம் தானே, அது அரசாங்க திட்டம் தானே. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கருணாநிதியினுடைய பெயரை தமிழ்நாடு பூராவும் வைக்க வேண்டும் என்பதுதான் ஒரே ஒரு இலக்கு, திமுகவின் இலக்கு, MK ஸ்டாலின் இலக்கு. எங்க பார்த்தாலும் கருணாநிதி சிலை இருக்கணுமா? அதை விட பெரிய வேடிக்கை, ஜூன் மாதம் 3ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் முன்னோம் தெரு தெருவா மாலை போடணும், தெரு தெருவா எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டாரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறது. இன்றைக்கும் அவருடைய பிறந்த நாள் இறந்த நாளிலே தெரு தெருவாக அவருடைய படத்தை வைத்து பூஜிக்கிற குடும்பம், ஏழை குடும்பங்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. நம்முடைய அம்மா அவர்கள் இறந்து எத்தனை ஆண்டு காலமாகிறது. அம்மாவுக்கு பிறந்த நாள் என்று சொன்னாலும் கூட இன்றைக்கும் பூஜித்துக் கொண்டிருக்கிறார்கள் குடிசையிலே.
ஆனால் ஒரு முதலமைச்சர் அறிக்கை விட்டு கூட ஒரு தெருவில் ஒரு ஏழை அந்த படத்தை வச்சு மாலை போட்டு கும்பிடுறதுக்கு பயப்படுறான். அவர் படத்தை பார்த்து பயப்படுறான். நீயே சொல்லிக்க வேண்டியதுதான், அவருக்கு நான் மணிமண்டபம் கட்டினேன், பெரியது சமாதி கட்டினேன், அவருக்கு பேனா வைக்கிறேன், எல்லாம் சொல்லலாம். ஆனால் மக்கள் இன்றைக்கு வரை நான் இங்க இருக்கிற பொதுமக்களை பார்த்து கேட்கிறேன், எம்ஜிஆரை நேசித்ததை போல, அம்மாவை நேசித்ததை போல கருணாநிதியை நேசித்தவர்கள் இந்த நாட்டிலே உண்டா? இருப்பான். திமுகவில் இருக்கிற மூத்த நிர்வாகி யாராவது இருப்பான், உண்டா? இல்ல. ஸ்டாலினை நேசிப்பவர்கள் கூட கிடையாது. ஏதோ குருட்டு அதிர்ஷ்டத்தில் அவர் முதலமைச்சராக வந்துட்டார். எல்லாம் சொன்னாங்க பேசும்போது, அமெரிக்காவுக்கு போனார்னு. அமெரிக்காவில் அது மட்டும் இல்லை, ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொடியேற்றினார் பாருங்க. நான் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். 2 பக்கத்துலையும் போலீஸ் வர்றாங்க, நடுவில் இவர் வர்றாரு. உடனே வடிவேலு பின்னாடி கமெண்ட்ரி கொடுக்குறாரு, சிங்கம் வருது பாருடா, சீறி வருது பாருடான்னு. அப்பத்தான் அவர் அப்படியே அண்ணன் நடந்து வர்றாரு. நான் அதை ரொம்ப பேச விரும்பலை, ஏன்னா அவருக்கு அத்தனை பட்டம் கொடுக்குறாங்க, அந்த பட்டத்துக்கு தகுதியானவரான்னு எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவில் போய் உட்கார்ந்துட்டு முதலீடு வாங்க போறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன வாழை படத்தை பார்த்துட்டு, எங்க யாரும் போட மாட்டாங்களா உனக்கு? இங்க யாரும் இங்க எந்த தியேட்டர்லையும் போட மாட்டாங்களா? நீ சொன்னா பொட்டி எடுத்துட்டு வந்து உங்க வீட்டில் பெரிய தியேட்டர்லேயே போட்டு விட்டு போயிடுவான். அமெரிக்காவில் போய் பார்த்துருக்காராம் அந்த படத்தை. அதுக்கு ஒரு மிகப்பெரிய விமர்சனம். வாழை படத்தை பார்த்தார் முதலமைச்சர், அதுக்கு உடனே ஒரு கட்டுரை, ஒரு ட்விட்டர், ஒரு பெரிய இது. நான் கேட்கிற, மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய ஒரே தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடியாரை தவிர யாரும் இருக்க மாட்டார்கள். ஏன்னா அவருக்கு தெரியும், மக்கள் பிரச்சனை தெரியும், விவசாய பிரச்சனை தெரியும், நெசவாளி பிரச்சனை தெரியும், ஏழை பிரச்சனை தெரியும், தொழிலாளி பிரச்சனை தெரியும், பெண்கள் பிரச்சனை தெரியும். இத்தனையும் தெரிந்த காரணத்தினாலதான் இத்தனை ஆர்ப்பாட்டங்களை நடத்தி அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு போகிறோம். அது மட்டும் இல்ல, அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொன்றையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் போதை பொருள் அதிகமாக நடமாடுகிறது. முந்தா நாள் கூட சொல்லியிருக்கிறார், போதை நடமாட்டம் இன்னும் குறையவில்லை, கல்லூரியிலே பள்ளியிலே வெளியே விற்கிறார்கள். இன்னைக்கு சொல்றாரு, சொன்னதுக்கு தகுந்த மாதிரி. முந்தா நாள் பார்த்திருப்பீங்க, ஒரு கல்லூரி வாசல்ல ஆயிரக்கணக்கான போலீஸ் வந்து நின்று உள்ள புகுந்து கிட்டத்தட்ட மாணவர்கள் மத்தியில அவர்களுடைய அறையிலிருந்து ஏகப்பட்ட பொட்டலத்தை எடுத்து, அந்த பொட்டலத்தை எவன் நான் விற்கிறானா, கூடுவாஞ்சேரியில் விற்கிறான்னு ஒருத்தரை பிடிச்சி, நான் கேட்க விரும்புறேன், நான் உள்ள போக விரும்பல, கூடுவாஞ்சேரியில ஒருத்தர் வித்திருக்கான், போலீஸ்க்கு தெரியாதா? கூடுவாஞ்சேரியில கஞ்சா வச்சிருக்கிறான் ஒருத்தன். ரொம்ப காலமா விற்கிறான் காலேஜ் பிள்ளைகளுக்கு, ரொம்ப காலமா விற்கிறான் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு. ஆனா அந்த கஞ்சா விற்கிறவன் யாருன்னு தெரியும், அவன் மாமூல் கொடுக்கிறான், அதனால அவனை கண்டுக்கல. இப்போ எங்கள் அண்ணன் எடப்பாடியார் வாரத்துக்கு வாரம் அப்படியே கொட்டி 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 சொல்றாரு, போதை இருக்கு, பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்க, காலேஜ் பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்க, படிக்க மாட்டாங்க, அவங்க எதிர்காலமே போயிடும் சொல்லிட்டே இருக்கிறாரு. அவர் சொன்னதை கேட்டு கேட்டு கேட்டுத்தான் தாங்கிக்க முடியாம இப்போ ஒரு கல்லூரியில கையும் களவுமா பிடிச்ச செய்தி நீங்க பத்திரிக்கையில் பார்த்திருப்பீங்க. நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொன்னாரு எங்க அண்ணன். சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, அதை கட்டுப்படுத்துங்க. எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் குறைங்க அப்படின்னு அவர் சொன்னார், சொல்லிக்கிட்டே இருக்காரு அண்ணன். ஆனா இன்னைக்கு பாருங்க, நீங்க பார்த்திருப்பீங்க, யூடியூப்ல பார்த்திருப்பீங்க, இங்க தென் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை நினைக்கிறேன், அருப்புக்கோட்டையில் ஒரு பெண் டிஎஸ்பி ஒரு 35 வயசு தான் இருக்கும் அந்த அம்மாவுக்கு, அந்த பொண்ணுக்கு. அந்த பெண் டிஎஸ்பி ஒரு 10 பேரோட ஒரு மிகப்பெரிய கலவர ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூடியிருக்காங்க, ஒரு 300 பேர் கூடியிருக்கிறாங்க. தைரியமா போகுது இந்த பொண்ணு, டிஎஸ்பி 10 போலீஸை கூட்டிட்டு. ஆனா அங்க இருந்தவங்க வந்த பாதுகாப்புக்கு வந்த அந்த அம்மாவை
தடுத்து நிறுத்த அந்த அம்மாவை தலைமுடிய முடிச்சு அப்படியே ஆட்டி அந்த பொண்ணை எதிர்த்தாக்குதல் நடத்துறாங்க. நான் கேட்க விரும்புறேன், தமிழ்நாட்டு போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா நீங்க எங்க இருந்து சட்ட ஒழுங்கை காப்பாற்ற போறீங்க? எங்க இருந்து சட்ட ஒழுங்கை காப்பாற்ற போறீங்க? பெண் போலீஸ்க்கு பாதுகாப்பு இல்லை, பெண் போலீஸ்க்கு பாதுகாப்பு இல்லை. இதைத்தானே அண்ணன் எடப்பாடியார் சொல்லிக்கிட்டே இருந்தாரு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நீங்க சரியா பயன்படுத்தணும்னு. எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை எல்லாம் நடந்துட்டு இருக்கு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. பேசுற இடத்துல எல்லாம் சொன்னாரு, அறிக்கை விட்டாரு, திரும்ப திரும்ப வலியுறுத்தினாரு. அடக்கிருக்கீங்களா? இன்னைக்கு நடந்த சம்பவம், இன்னைக்கு காலையில நடந்த சம்பவம், இந்த சம்பவம் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையிலே தான் தமிழ்நாட்டு காவல்துறை இங்கு செயல்படுது. ஒரு நேரத்தில் உலகத்திலேயே மிக சிறப்பு பெற்ற போலீஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா படு மோசமான நிலைக்கு போயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், திருட எங்க இருக்கான்னு சொன்னீங்கன்னா அது போலீஸ்க்கு தெரியும், நேரம் கண்டுபிடிச்சிருவாங்க. திருடன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கக்கூடிய திறமை போலீஸ்க்கு உண்டு. கொலைகாரன் எங்க இருப்பான் கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லாம் கண்டுபிடிக்க தெரிந்த சிறப்பு மிகுந்த காவல்துறை இந்த 3 வருஷமா கைய கட்டிட்டு இருக்கீங்களே, ஏன்? எங்க பார்த்தாலும் கொலை, எங்க பார்த்தாலும் கொள்ளை. யாரு பெண்கள் தைரியமா போக முடியல. புரட்சி தலைவி அம்மா ஆட்சி நடத்தினார், அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி நடத்தினார். ஒரே ஒரு விஷயம், பெண்கள் பாதுகாப்பு இல்லாத விஷயம் நடந்ததுண்டா? இல்ல. பெண்கள் நிம்மதியா படிக்க போனாங்க, காலேஜுக்கு போனாங்க, வேலைக்கு போனாங்க, எல்லா வேலையும் பெண்கள் பார்த்தாங்க, தைரியமா போனாங்க. இன்னைக்கு போக முடிஞ்சிருக்குதா? இல்லை. நான் தயவு செய்து பொதுமக்களை பார்த்து கேட்டுக்கொள்வேன், நாங்கள் உங்களுக்காகத்தான் பேசுறோம், மக்களுக்காகத்தான் பேசுறோம். ஆனால் இதை பத்தி எல்லாம் நாங்க பேசும்போது எங்களை கடுமையா பேசுறாங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அண்ணன் எடப்பாடியாரை கடுமையாக பேசுகிறார்கள். ஆனா நீங்க என்ன பேசினாலும் சரி, இன்னும் 1.5 வருஷம் தான் உங்களுக்கு வாழ்வே. அது கூட இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும் சொல்ல முடியாது. எல்லாம் அப்பப்ப புகஞ்சுக்கிட்டு இருக்குது, திமுகவிலே புகஞ்சிட்டு இருக்கு, எப்ப வெடிக்கும் தெரியல. அதனால எப்ப வேணாலும் தேர்தல் வரும். அப்படி தேர்தல் வருகிற பட்சத்திலே உங்களுக்காக பேசக்கூடிய, உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய, உங்களுக்காக என்றைக்கும் உறுதுணையாக இருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருவதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணை புரிய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.